கூடி சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போது. இன்னும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்களே வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்காக எந்த ஒரு சென்டரும் போக தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்கி. கூகுளில் ஓட்டர் போர்ட்டல் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியும்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். இல்லை ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சைன் அப் கொடுத்துக்குங்க. இந்த சைன் அப் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபஸ்ட்டில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபார்ம் 6. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பர்சனல் டீட்டெயில் தான் கேட்டிருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களோட நேமை ஃபில் பண்ணிங்க. பக்கத்தில் சர்நேம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணீங்கன்னா மேலே கொடுத்து சர்நேம் கொடுத்துருப்பீங்களா, அது வந்து ரிலேட்டிவ் யார் அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம், அவங்களோட சர்நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில். இதில் என்ன கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து செல்ஃபான்னு கேட்டிருக்கு. உங்களோட மொபைல் நம்பர்னா நீங்கள் செல்ஃப் கொடுக்கலாம். இல்லை ரிலேட்டிவ் மூலியமாக பண்ணுறீங்க, அவங்க மொபைல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ரிலேட்டிவ் கொடுக்கணும். உங்களோட மொபைலாக இருந்தால் நீங்கள் வந்து செல்ஃப் கொடுத்துங்க. செல்ஃப் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து அகைன் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சேம் அதே தான். உங்களோட இமெயில் ஐடினா ஜஸ்ட் செல்ஃப் கொடுத்துட்டு அந்த இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆதார் டீட்டெயில், உங்களோட ஆதார் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் இருந்தால் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஆதார் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஜெண்டரோ அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வந்து கீழே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறேங்க. ப்ரூஃபுக்காக தான் அதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ப்ரூஃபாக பார்த்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ ஃபேமிலி யாராச்சும் என்ட்ரு பண்ண போறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட டவுனும், உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறேங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எந்த பிளேஸ் வந்து பண்ணீங்கன்னா அந்த பிளேஸ் என்ட்ரு பண்ணிட்டு எந்த டேட்டில் பண்ணீங்கன்னா அந்த டேட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. லாஸ்ட் டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சா ஆல்ரெடி இருக்கும். அதை பார்த்து கீழே என்ட்ரு பண்ணிட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அடுத்து கொடுத்துங்க. அதில் வந்து உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்து காமிப்பாங்க. எப்படி இருக்குன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக செக் பண்ணிங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பேக் போய்ட்டு அப்பயே வந்து எடிட் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஒரு பாப்பப் கொண்டு வரும். அது வந்து எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ட்ராக் அப்ளிகேஷன் டீட்டெயில் யூஸ் பண்ணி உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஓட்டர் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே வந்து உங்களோட ஓட்டர் ஐடி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நம்ம பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.